ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் டேர்ம் டெம்பரமெண்ட். ஸோ ஒன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு தி பர்சன்ஸ் நேச்சுரல் வே ஆஃப் திங்கிங், ஃபீலிங் அண்ட் பிஹேவிங். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சேடான மூவி. ஸோ அது பார்க்குறப்ப தேட்டரில் இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அழுக வருமானு கேட்டால் கிடையாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வரும். ஸோ அவங்க நேச்சுரலாகவே ரொம்ப எமோஷனலாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் டெம்பரமெண்ட். ஸோ இந்த டெம்பரமெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நேச்சுரல் வேன்னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரல்னா என்னது? ஸோ நம்மளுக்கு ஜீன் மூலியமாக நமக்கு வரும். நம்மளோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ்ல இருந்துட்டு ஜீன் மூலியமாக இந்த கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே வரும். ஸோ இது வந்துட்டு இன்பார்னாக நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த டெம்பரமெண்ட் வந்துட்டு நம்மளுக்குள்ள என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, அதுக்கு நான் எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும், என்னை சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்காங்க, பேசுகிறாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், அந்த நேரத்தில் நான் எப்படி நான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் நான் கோ த்ரூ பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதான் டெம்பரமெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த டெம்பரமெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் நேச்சுரல் வே ஆஃப் அஸ். ஓகேவா? நேச்சுரலாக எப்படி இருக்கோமோ அதே மாதிரி. ஸோ இந்த நேச்சுரல் வேயாக நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ எப்பவுமே வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். மேபி நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி அதை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டெம்பரமெண்ட் வந்து நிறைய விஷயத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் மீன்ஸ் பாசிட்டிவ் அஃபெக்டும் இருக்குது, நெகட்டிவ் அஃபெக்டும் இருக்குது. எப்படி வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணணும், எப்படி ஒரு எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சோகமாக இருக்கேன் அப்படின்னா, நான் சோகமாக இருக்கிறத நான் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணுமா, நெகட்டிவாக ஹேண்டில் பண்ணணுமா? பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன்? சரி, இட்ஸ் ஓகே, நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நெகட்டிவாக பார்த்தோம்னா, சரி எனக்கு எல்லாமே இப்படி தான் நடக்குது, நான் இப்படி தான், இனிமேல் வந்துட்டு என்ன பண்ணாலும் வந்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து நேச்சுரலாகவே இப்படி இருப்பாங்க. எமோஷனலி ஸ்டேபிளாக இருக்கலாம், ஒரு சில பேர் வந்து எமோஷனலி அன்ஸ்டேபிளாக இருக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ஜெனடிக் டெம்பரமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட டெம்பரமெண்ட், அதாவது நம்மளோட நேச்சர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பேரண்டிங்லையோ இல்லை டீச்சிங்லையோ ஈவன் நம்ம பர்சனல் க்ரோத்லையுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெம்பரமெண்ட் அப்படின்னா பேசிக்காக இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வேறு சைக்காலஜிக்கல் டெம் பற்றி நம்ம பார்க்கலாம்.